நான் சினிமாவில் இவ்வளோ காலம் இருந்துட்டேன். கிட்டத்தட்ட அப்போ அவர் சொல்லும்போது ஒரு 40 வருஷம், ஒரு 38 வருஷம் இருந்துட்டுங்க. இந்த 38 வருஷத்தில் பாலு நான் எத்தனையோ திரைக்கலைஞர்களை பார்த்துருக்கிறேன், பல மொழிகளில் பார்த்துருக்கேன். அதுவும் தமிழில் எனக்கு நெருக்கமானவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் சொந்த வாழ்க்கையை ஒளிவு மறைவு இல்லாமல் யாரோ ஒருத்தன் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவன், ஆனைக்காடுன்ற ஒரு பகுதியிலிருந்து கிராமத்திலிருந்து இங்கே வந்தவன், வாத்தியார் வேலை பார்த்தவன், கன்னி பருவத்தில் படத்தில் நடிச்சவன், இவங்கிட்ட நாம என்ன சொல்லணும்னு இல்லாமல் உள்ளம் திறந்து சொன்ன 3 நபர்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. ஒன்று ஜெமினி கணேசன். A to Z வரைக்கும் அதெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் A to Z வரைக்கும் அவருடைய வாழ்வில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அந்தரங்கள் விஷயங்கள் கூட சொல்ல ஆரம்பிச்ச பிறகு, சார் நிறுத்துங்க, சொல்லாதீங்கன்னா, ஏமா நீ சொல்லி என்னவா பண்ண போற, நீ போயிட்டு கேட்டு என்ன பண்ண போற, நீ ஏதாவது தொடர் எழுதும் போது கூட இது எழுதி விடு, ஐயோ சார் இதை சொல்லாதீங்க, ஏன்னா உங்களுக்கான ரகசியம் நீங்க மத்தவங்க கிட்ட யாருகிட்ட சொல்லிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, இப்படி ஓப்பனா அதை சொல்றீங்களே அப்படின்னு நான் பயந்தப்ப அதை பத்தி அவர் துளி கூட கண்டுக்கல. அவர் காதல் மன்னன் பேரு, அந்த காதல் மன்னன் சம்பந்தமான விஷயங்கள் அதே தான் நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட எனக்கு 2-3 பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு என்னவோ உன்னை பார்க்கும் போது எனக்கு என்னவோ சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுதுரா